வெல்கம் டு வேதாஸ் vlogs. வெல்கம் டு எஸ்பிஓ. எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா திருவண்ணாமலையில். எஸ்பிஓனா ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதோட மீனிங். இது வந்துட்டு எப்படின்னா நம்ம ஆன்லைன் பேஸ்டாக ஒரு கம்பெனிக்கு வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறோம். அதுதான் இதில் ஜாபு. அதாவது இது வந்து ட்ரஸ்டடாகவும் ஜென்யூனாகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாகவே ஆன்லைன் பேஸ்டாக தான் இருக்கும். இது வந்து 5 டைப்ஸ் ஆஃப் ஜாப்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது மார்க்கெட்டிங், அதே மாதிரி ரிவ்யூ பண்ணுறதும், நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணுற மாதிரியும், சேல்ஸ் எல்லாமே நம்ம கொண்டு வர மாதிரி இதில் கொடுத்துட்ருக்காங்க. இதில் என்ன சர்வீஸ் கொடுத்துட்ருக்காங்கன்னா, என்னென்ன சர்வீஸ்னால் இன்ட்ரோ கமிஷன் கொடுக்குறாங்க, அதேமாதிரி ரெஃபரல் இன்கம் கொடுக்குறாங்க. 12/7 கஸ்டமர் சர்வீஸ் இருக்குது. அதேமாதிரி எல்லா லாங்குவேஜ்லேயும் நம்ம இது பண்ணிக்கலாம். எல்லா லாங்குவேஜுக்கும் அவங்க கஸ்டமர் சர்வீஸ் வச்சுருக்காங்க. இது வந்து திருவண்ணாமலையில் லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறது தான் இது. இதை பற்றின வேறு ஏதாவது டீட்டெயில் வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எஸ்பிஐ டீம் வந்து உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வேதாஸ் vlogல நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க ஸ்பேஸ் சில்க் சாரீ எப்படி ப்ளவுஸ் வந்து எப்படி டிசைனாக ஸ்டிச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இதுதான் அந்த ஸ்பேஸ் சில்க் சாரீ. இது வந்துட்டு நல்ல பிங்க் கலரில் சில்வர் ஸ்டோன்ஸில், செராக்சி ஸ்டோன்ஸில் வச்சு டிசைன் கொடுத்துருக்காங்க. நல்ல பிரைட்டாக கிளிட்டராக இருந்தது. அதுதான் வந்து ப்ளவுஸ், அட்டாச் ப்ளவுஸாக வந்தது. பட் சீக்வன்ஸ் ஒர்க் இருக்குது, ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஒரு கஸ்டமர் அது வேண்டான்னு சொல்லிட்டு அதுக்கு ஸ்பேஸ் சில்க் மாதிரியே கொஞ்சம் மெட்டீரியல் இருக்கிற மாதிரி ஒரு ப்ளவுஸ் எடுத்து கொடுத்தாங்க. இதுதான் லைனிங்கு. இப்போ இது வந்துட்டு ஒரு ஃப்ளாரல் டிசைன் வச்சு அது லேஸ் வச்சு நம்ம எப்படி ஸ்டிச் பண்ண போகிறோம். இது வந்து பேக் சைடு டேசில்ஸு. அப்புறம் அதேமாதிரி ஒரு ஃப்ளவர் வந்து மேக் பண்ணி வைக்க சொல்லியிருந்தாங்க. அதுமாதிரி ஸ்லீவ் வந்து ஒரு லேயர் ஸ்லீவில் ரீசெண்டாக ட்ரெண்ட் ஆகிருக்க ஒரு பட்டர்ஃப்ளை ஸ்லீவ் மாதிரி வைக்க சொன்னாங்க. அதோ லேயராக வர மாதிரி ஸ்லீவ் வைக்க சொல்கிறாங்க. இந்த அளவில் தான், இந்த மெஷர்மெண்ட் ப்ளவுஸில் தான் நம்ம அதை ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸ்லீவ் கூட ஒரு ஷார்ட் ஸ்லீவ்ஸ் மாதிரி தான் இருந்தது. இப்போ இது வந்துட்டு எப்படி நம்ம கட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். கட் பண்ணியாச்சு. இதுதான் வந்துட்டு அந்த ப்ளவுஸு பேக் பார்ட்டு. இது வந்து ப்ளவுஸுடைய ஃப்ரண்ட் சைடு பார்ட்டு. இது ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. ஸ்லீவ் பட்டி எல்லாமே கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இந்த லைனிங்கை வந்துட்டு மெயின் கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அங்கங்கே அந்த ப்ளவுஸும் வச்சு அதை வச்சு டிசைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த ப்ளவுஸும் வச்சு டிசைன் பண்ண போகிறோம். இப்போ வந்துட்டு ஃபுல்லாக ஓரளவுக்கு முடிச்சாச்சு. அதாவது நெக் போர்ஷனு, ஃப்ரண்ட் போர்ஷன், பேக் போர்ஷன் எல்லாமே முடிச்சாச்சு. ஸ்லீவும் நெக்குக்கு டிசைன் மட்டும் நம்ம இப்போ ஃபினிஷ் பண்ண போகிறோம். இப்போ அதுக்காக தான் அந்த சாரீ கூட அட்டாச்சாக ஒரு சீக்வன்ஸ் ப்ளவுஸ் கொடுத்துருந்தாங்க. அந்த ப்ளவுஸை வச்சு தான் நம்ம இப்போ வந்து டிசைன் பண்ண போகிறோம். இது ஸ்லீவுக்கு வச்சு டிசைன் பண்ண போகிறோம். அந்த சீக்வன்ஸ் ப்ளவுஸோடைய அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணது எல்லாமே வந்துட்டு டிசைன் பண்ணுறதுக்காக. இது எதுக்குன்னா ஒரு ஃப்ளவர் மேக் பண்ணுறதுக்கு. இதுதான் அந்த ஃப்ளவர் வந்து மேக் பண்ணி பீட் எல்லாம் கொடுத்து ரொம்ப கிராண்டாக ரெடி பண்ணியாச்சு. ஸ்லீவ் கூட வந்துட்டு அந்த லேயராக பட்டர்ஃப்ளை ஸ்லீவு. அப்புறம் அதுலேயும் வந்து பீட்ஸ் வைக்க சொல்லி வாங்கி கொடுத்துருந்தாங்க. பீட்ஸும் வச்சாச்சு. உள்ளே ஒரு ஸ்லீவு, அதுக்கு மேலே லேயர் ஸ்லீவ் வர மாதிரி. அதே மாதிரி நெக் போர்ஷனுக்கு வந்துட்டு ஃப்ளீட்டரில் வந்து பீட் ஒர்க் பண்ண மாதிரி நெக் போர்ஷனும் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இது ரைட் சைடு ஹேண்டு. அவங்க வாங்கி கொடுத்த டாசல்ஸ் வச்சு பண்ணியாச்சு. ஸ்லீவும் ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு. இது ஃப்ரண்ட் நெக்கு. சேம் அதே பேக் சைடு என்ன நெக்கு கொடுத்துருந்தோமோ அதே தான் ஃப்ரண்ட் நெக்கு கொடுத்துருந்தோம். ஒரு ஃப்ளீட்டரில் ஒரு பீட் ஒர்க் பண்ண டிசைனு ரொம்ப கிராண்டாக இருந்தது.
பேக் சைடு வந்து ஒரே ஒரு ஃப்ளாரல் டிசைன் வச்சு மேக் பண்ணி